வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தியரி ஆஃப் மல்டிகல்ச்சரலிசம் பற்றி பார்க்கலாம் வாங்க. மல்டிகல்ச்சரலிசம்ஸ்னால் என்னென்னா, ஒரு சமுதாயத்தில் வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்க வாழும் போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தரோட மேனேஜ் பண்ணி வாழறாங்கன்றது தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இப்போ இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா, அரசியல் ரீதியாகவும் யோசிக்கிறவங்க அவங்க என்ன திட்டம் போட்டாலும் எல்லா கல்ச்சரும் சேர்ந்தவங்களுக்கு அது ஏதுவாக இருக்கணும், எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ், அஃபிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அவங்க உருவாக்குறாங்க. அதே மாதிரி எல்லா கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் லிபரல், அதாவது யார் யாரோட நம்பிக்கையும் பாதிக்காதபடி இருக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பை தான் எல்லாருமே நோக்கி பார்த்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மல்டி கல்ச்சுரலிசம்ன்றது உலகத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் இந்த காலனைசேஷன் வந்தது இல்லையா, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை அவங்களோட காலனி ஆக்குறது, அப்போது அதுக்கு ஒரு புது விதமான தாக்கம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இந்த வளர்ந்த நாடுகள் இந்த மற்ற நாடுகளை அவங்க கைப்பற்றும் போது அங்கே பல முன்னேற்றங்களை கொண்டு வந்தாங்க. டிரான்ஸ்போர்ட்டில், போக்குவரத்தில், மற்ற விஷயங்களில். அப்போது இதனால் பலனடைந்த மக்கள் இந்த அவங்கள காலனியாக வச்சுருக்கிறவங்களுடைய கல்ச்சரையும் சில விஷயங்களை இவங்களும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, இவங்களுடைய கல்ச்சரும் இவங்க மேலே ஒரு தாக்கம், அதாவது ஒருத்தரோட கல்ச்சர் இன்னொருத்தர் மேலே தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கல்ச்சரை சேர்ந்து ஒருத்தரோடு சேர்ந்து வாழற மாதிரி தான் ஆரம்பிச்சிது. அதனால ஒரு கல்ச்சரல் அசிமுலேஷனே வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் மற்ற கல்ச்சரெலாம் ஏற்றுக்காத ஒரு மனநிலையில் தான் மக்கள் இருந்தாங்க. ஆனால் போக 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 தனக்கு எது வாய்ப்பாக இருக்குது, தனக்கு எது லாபமாக இருக்குது, தனக்கு எது வசதியாக இருக்குது, தனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அந்த மாற்றம் ஒரு 20ஆம் நூற்றாண்டோட நடுவுலேயே வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இந்த மல்டி கல்ச்சரிசம் பற்றி ஆராய்ச்சியாளர்கள்லாம் சோஷியாலஜி சேர்ந்தவங்க, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இமிக்ரெண்ட் ஸ்டடீஸ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் எல்லாருமே அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த மல்டி கல்ச்சரை பற்றி அவங்களும் ஆராய ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மல்டி கல்ச்சுரல் சொசைட்டின்றது என்னென்னா, வேறு ரேஸ், இனம், மதம், நாடு இவங்கெல்லாம் சேர்ந்தவங்கலாம் ஒன்றா ஒரு நெட்வொர்க்காக வேலை செய்கிறதோ இல்லை கூட இருக்கிறதோ தான். அப்போ இந்த மல்டி கல்ச்சுரல் நெட்வொர்க் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு தனிப்பட்ட நபரும் அவங்கன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கும் அதை பாஸ் டவுன் பண்ணுறாங்க, அதை கொண்டாடுறாங்க, அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுது. அவங்க பேசுகிற மொழியில் கூட ஒரு புது டைலக்ட் வருது. அவங்க நிறைய ப்ராக்டிஸையும் அவங்க புது ப்ராக்டிஸ் எல்லாம் கொண்டு வராங்க, மற்றவங்களுக்கும் அது பரப்புகிறாங்க. அப்போது இந்த மல்டி கல்ச்சரிசம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நெட்வொர்க்கை பரப்புது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது இளைஞர்கள்லாம் அவங்களுடைய கல்ச்சரும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்களுடைய கல்ச்சரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்ச்சர்லேயும் ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியும் சமுதாய டைவர்சிட்டியும் ஏற்படுது. அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மல்டி கல்ச்சுரல்ஸால் ஒரு ஹை லெவல் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி, அதாவது ஒரு முன்னேற்றம் தான் தெரியுது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபரும் வேறு ரேஸ், வேறு நேஷ்னாலிட்டி, ரிலிஜன், எத்னிசிட்டிஸ், ஏன் யோசிக்கிற வித கூட வேறமாக இருந்தாலும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. அப்போ அந்த நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு டைவர்சிஃபை சொசைட்டியாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட கல்ச்சரை மதிக்கிறதும் வருது, தன்னோட கல்ச்சருடைய வேல்யூஸும் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இதுதான் உண்மையான டைவர்ஸ் சொசைட்டின்றது நமக்கும் புரியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.